நெஞ்சுக்குள்ள காத்து மாதிரி வந்து கலங்கப்பட்டு போறியே. நீ யாராத்தா? பெரியாத்தா. ஆத்தா ஆத்தான்னு வாழ்ந்தறையே கூப்பிடுறிய. இந்த பெரிய ஆத்தா கிட்ட எந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா. சொல்லாத்தா யாருன்னு சொல்றேன். என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக மட்டும் அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குன. அதுக்காக நான் அனாதை இல்லை. மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பெரியத்த மாதிரி என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா, பைத்தியர் மாதிரி ஒரு அப்பா, நல்லி மாதிரி ஒரு தங்கச்சி, அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா. சந்தோஷமா இருந்துச்சு இந்த குடும்பம். என்னப்பா ரெடியா? நான் எப்போ ரெடி. உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் இன்னும் ரெடி ஆகல. பொம்பளைங்களே இப்படிதான்ப்பா, சீவி சிங்காரிச்சு நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்களே. ஆமா, இதுதானே ரேவதிக்கு நீ பாத்துக்கிற மாப்பிள்ள? சத்தம் போட்டு பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. நானே அவளுக்கு தெரியாம மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மாப்பிள்ள பையன் பாக்கு கொஞ்சம் காதுல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. இல்ல, மாப்பிள்ள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றேனா? அப்பா உங்களுக்கு எனக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கணும். இப்படி புடவில ஒண்ணு பாக்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குமா? ஏமா அக்காவுக்கு மாப்பிள்ள பாக்கதான் போறோன்ற விஷயத்த ஏன் கிட்ட முதலே சொல்லல? அம்மா என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா, போய் பாப்போம். உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்த ஏற்பாடெல்லாம். எனக்கு பிடிக்கல. என்னது மணி ஆகுது? அப்பா அக்கா அழுவுறா. இது பாருமா, என்னதான் அப்பா அம்மா மேல ஆசை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புருஷ வீட்டுக்கு போய் தான் தீரணும். உங்களை விட்டு பிரிக்கிற அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னம்மா என்னாச்சு? மஞ்சு நீ ஏதாவது சொன்னியா? நான் ஒண்ணு சொல்லலைங்க, அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா. கல்யாணமா? யாரு கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அட பைத்தியக்காரா, எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூடி மறைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பாரம்மா, உனக்கு கல்யாணம் இன்னும் நடந்து முடிஞ்சிடல. அப்படியே நடந்தாலும் வர்றவன் வீட்டோட மாப்பிள்ளதான். கரெக்ட். ரேவதி, உன்னை பிரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம். ஓகே, சீக்கிரம் வாங்க. வந்துட்டோம்னா ஆர்ன் அடிக்கிறது நேரத்தே. இவன் ஒருத்தன் படினா படிக்க மாட்டான், எங்கேயாவது கிளம்புறதுன்னா முதல் ஆளா இருப்பான். நீ உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க. ஏன் தாத்தா, அக்காக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்களே, பையன் எப்படி? பையன் நல்லா தான் இருக்கான். இப்ப என்ன அதை பத்தி பேச்சு? ஏய், உனக்கு ஓகே அந்த விட்டுருப்பேன், அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. எனக்காவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்கலாம்னா உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்துலயும் உங்க அக்காவை முந்திக்க. மா நீ சும்மா இருமா. உங்க அக்காவை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அப்பாவோட வச்சு கல்யாணம் பண்ணிட்ட. உனக்கு தெரியும்? செத்து போன மத்த வாடிலாம் யார் தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க? யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணிருப்பாங்க. யோ, உனக்கு எதுக்கு என்ன வேண்டாத வேலை எல்லாம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி தான் செத்துட்டா தன்னோட பாடியை மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டாலாம். நல்லதா போச்சு. அவன் நம்ம போச்சா மட்டும் அந்த குடியில புதையில கிடைக்க போகுது. ஆஸ்பத்திரிக்காரன்னு அடக்கம் பண்ணிட்டுண்டா. நல்ல வக்கீலா பார்த்து சொத்தை ஏதாவது பண்ண முடியும்னு பாப்போம். என்ன சொல்ற? டாக்டர் என்ன? ஐ எம் சாரி, எங்களால காப்பாற்ற முடியல. இதை அவங்க போட்டுருந்தாங்க டாக்டர். அதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்லையா? இது எங்க பெரியப்பா சொத்து, எல்லாம் எனக்கு தான். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கோர்ட்டு கேஸ் போக. இதுவே வாரிசு இல்ல சொத்து, அப்புறம் கோர்ட்டு கேஸ். எங்களுக்கு ஆளுக்கு 5 பத்து நாங்க பாட்டு ஒதுங்கிறோம். அப்புறம் எதுக்கியா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து சொத்தை பிரிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, எனக்கு பணம் காசு தான் வேண்டாம். வரதட்சணை இல்லாம என் பொண்ணை உங்க பையனை கட்டி வச்சுனா எனக்கு அது போதும். நீங்க இறந்துட்டதா ஏன் அவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உங்களை எல்லாரும் ஒரு சொத்தா பணமா நகையாத்தான் பாக்குறாங்க.
உங்களை மனுஷ பாக்குறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தரும் இல்ல. டோன்ட் வரி, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம். எத்தனை நாளைக்கு டாக்டர்? எத்தனை நாளைக்கு? ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிங்களுக்கு சொல்லிருப்பேன். ப்ளீஸ் எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர். அது தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதை ஆபரேட் பண்ணா ஆபத்துல போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போகும், இல்லைன்னா மென்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும் இல்ல? இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளையை தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடிச்சு இல்ல டாக்டர்? எஸ் டாக்டர், எஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல, என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சு இருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர் என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் போகணும். எங்கம்மா போவேன்? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும், நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். நான் தான் அழுத்தக்காரி நினைச்சேன், என்ன விட பெரிய அழுத்தக்காரியா இருக்கியே. இவ்வளவு சுமைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி கண்ணு ஒன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது? ஊர் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேம்மா. நீ போகாதம்மா, நான் இருக்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன் கண்ணு. போகாத போகாதம்மா. என்ன தடுக்காதீங்க, நான் போக வேண்டியவ, போயிட்டு ஆகணும். சரியா, வண்டியை காப்பாத்திட்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டேன். என் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதி ஆயிட்டேன். இனி மல்லியோட நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன். மல்லி, நான் போறேன். ஊருக்குள்ள போக கூடாது. உன்னை ஊரை விட்டு வைக்க வச்சிருக்கோம். புரியல? சளி மருந்து கும்முன்னு வேலை செஞ்சிருக்கு. குழந்தை காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு இப்படி ஊரை கூட்டி சந்தி சிரிக்க வச்சிய. என்னென்ன சொல்றீங்க? புரியல? டாக்டர் அம்மா உன்ன வச்சிருக்காளா? இது நாங்க சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. அதனால உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவளை ஊரை விட்டே போக சொல்லி உத்தரவு. அது தப்புன்னு டாக்டர் அம்மா சாமி மாதிரி. அண்ணே வேணா, நல்லதில்ல. எங்களுக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கு. டாக்டர் அம்மா ஏன் ஊரை விட்டு போகணும்? ஊர் எல்லையில் இருக்க தோட்டத்துல ஒரு குடிசை போட்டு கொடுத்துருவோம். உனக்கும் சௌகரியமா இருக்கும், எங்களுக்கும் சுகமா இருக்கும். சும்மா வேணாண்டா, ரொம்ப கூலி கொடுத்துருவோம். ஒருத்தருக்கு 6 பேர் இருக்கும். மகாராணி மாதிரி. Ah!
இந்த ஊருக்கு பொழைக்க வந்திருக்கா கண்ணு. கண்ணு ஒரு தடவை வந்து அவளை பார்த்துருக்க. என்ன விடுங்க, டாக்டர் பார்க்க போனோம். வந்ததுல இருந்தே அவளை பாத்துட்டு இருக்கிற. நேத்து வேற பாத்துட்டேன், இப்ப என்ன புதுசா பார்க்க போறேன்? அண்ணன் வேணா
திருவாத்தா, உங்க ஆத்தாள பாக்கணும்னு சொல்லுவியே. உன்ற ஆத்தா இந்த ஊருக்குள்ள பரிசல்ல ஒதுங்கும் போது இப்படி தாண்டா இருந்தா. டாக்டர் பாபு, கன்னி பொண்ணு அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யுமா? மழையில நினைறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன அதே கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கரையோரம் ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடி முன்னாடி உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அவ்வளவுதான். ஓர் சொந்தம் எங்கேயோ போனது, இது என்ன நியாயமம்மா? இதுவரை காணாத தாயன்பும் போனது, இது என்ன நியாயமம்மா? பேதை பிள்ளை எங்கு போகும், யாரும் இல்லை என்ன ஆகும்? இது ஏனோ ஏனோ